சமவெளி நாகரிகம், நியூ எத்திக்ஸ். ஒரு 55 கொஷின்ஸ் இருக்குது. ஹரப்பா நாகரிகம் எந்த ஆண்டு முதலில் கண்டறியப்பட்டதுன்னா 1921. ஹரப்பா தொல்பொருள் சின்னம் எந்த ஆண்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டது? 1920. ஹரப்பா தொல்பொருள் சின்னம் எந்த ஆறுகளுக்கு இடையில் அகழ்ந்தெடுக்கப்பட்டதுன்னா ரவி, சட்லஜ். ஹரப்பா தொல்பொருள் சின்னம் எங்கு கண்டெடுக்கப்பட்டதுன்னா பழைய பஞ்சாய், மாண்ட் குமாரி மாவட்டம், பாகிஸ்தான். எந்த 70 அடி உயரமுள்ள மண்மேடு ஒன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டது? சிந்து மாகாணம், பாகிஸ்தான், லர்கானா மாவட்டம். எந்த ஆண்டு மொஹஞ்சதாரோ அகழ்ந்தெடுக்கப்பட்டதுன்னா 1922. ஹரப்பா நாகரிகம் கிமு 3250 முதல் 2750 வரை என குறிப்பிட்ட தொழிலாளர் யார்னா சர் ஜான் மார்ஷல். தமிழ்நாட்டில் எந்த இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட தொல்பொருள் அகழாய்வுகள் தமிழ்நாட்டிற்கும் சிந்துவெளி நாகரிகத்திற்கும் இடையே தொடர்பிருப்பதை வெளிப்படுத்துகின்றன? ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு. தமிழ்நாட்டின் ஆரணி, கொர்க்கை மயிலம், மானூர், தொண்டி, கண்டிகை போன்ற இடப்பெயர்கள் தற்போது எந்த நாட்டில் வழக்கத்தில் உள்ளன? பாகிஸ்தான். தமிழ்நாட்டில் உள்ள ஆலார், ஆசூர், படூர், இஞ்சூர், குந்தா, நாகல், தானூர், செஞ்சி போன்ற இடப்பெயர்கள் தற்போது ஆப்கானிஸ்தான் நாட்டில் வழக்கத்தில் உள்ளன. இன்று வரை பிராகுயி என்ற திராவிட மொழி பேசப்பட்டு வரும் இடம் பலுசிஸ்தான். ஹரப்பா நாகரிகத்தை தோற்றுவித்தவர்கள் திராவிடர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்பது யாருடைய கருத்துனா சர் ஜான் மார்ஷல், ஆர்டி பானர்ஜி, ஹிராசு பாதிரியார். தமிழ்நாட்டை திறமைகளே என அழைத்தவர்கள் யவனர்கள். தமிழ் அரசர்களை திராவிட மன்னர் என்று குறிப்பிட்ட பல்லவ அரசன் நந்திவர்ம பல்லவன். தமிழ்நாட்டை திராவிட தேசம் என்று தமிழ் மன்னர்களை தமிழ ராஜாக்கள் என்றும் குறிப்பிட்டவர் கங்காதேவி. தமிழ்நாட்டை திராவிட தேசம்னும் தமிழ் மன்னர்களை தமிழ ராஜாக்கள்னு சொன்னவங்க யாருன்னா கங்காதேவி. கங்காதேவியை எழுதிய நூலின் பெயர் மதுரா விஜயம். ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் என்பதை உறுதி செய்தவர் சர் மார்டிமர் வீலர். அடுத்து பார்ப்போம். கீழடி தொல்லியல் களம் என்பது எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளதுன்னா சிவகங்கை. கீழடி எங்கன்னா சிவகங்கையில் தான் இருக்குது. ஹரப்பா நாகரிகத்தில் தெருக்கள் எந்த திசையில் அமைந்தன? கிழக்கு, மேற்கு மற்றும் வடக்கு தெற்கு. கிழக்கு, மேற்கு, வடக்கு தெற்கு அமைந்திருந்தது. சிந்து நாகரிகத்தில் பெரிய தெருக்கள் எத்தனை அடி அகலம் இருந்தன? 33 அடி. சிந்து நாகரிகத்தில் சிறிய தெருக்கள் எத்தனை அடி வரை அகலம் கொண்டதுனா 9 அடி முதல் 12 அடி. பெருசு 33, சின்னது 9 முதல் 12 அடி. சிந்து நாகரிகத்தில் எந்த திசையில் கோட்டை இருந்ததுன்னா மேற்கு திசையில் மேடான நிலத்தில். கோட்டை மேற்கு திசையில். வீட்டுக்கு தெருக்கள் கிழக்கு, மேற்கு மற்றும் வடக்கு தெற்காக இருந்தது. சிந்து நாகரிகத்தின் எந்த திசையில் குடியிருப்பு பகுதிகள் அமைந்திருந்தன? கிழக்கு திசையில். கிணற்று சுவர், சாக்கடை சுவர் போன்ற வளைந்த சுவர்கள் கட்டுவதற்கு என்ன வடிவ செங்கற்கள் பயன்படுத்தப்படுகின்றன? ஆப்பு வடிவ செங்கற்கள். குளத்தின் தரைப்பகுதி நீரை உறிஞ்சாமல் இருப்பதற்கு எந்த பசையால் பூசப்பட்டிருந்தன? நீலக்கல், நீலக்கீல். நீச்சல் குளத்தின் எந்த பகுதியில் நீராவி பயன்பாட்டிற்கு வசதி செய்யப்பட்டிருந்தது? தென்மேற்கு மூலை. சிந்துவெளி மக்களின் முக்கிய தொழிலாக இருந்தது வேளாண்மை. ஹரப்பாவில் இருக்கும் தானிய களஞ்சியத்தின் நீளம் மற்றும் அகலம் 168 அடி நீளம், 135 அடி அகலம். ஹரப்பாவில் கட்டப்பட்டிருக்கும் தானிய களஞ்சியம் 2 வரிசைகளாக கட்டப்பட்டிருந்தன. இவ்விரண்டு வரிசைகளுக்கு இடையே உள்ள தூரம் 23 அடி. முகம் பார்க்கும் கண்ணாடிகள் எந்த உலோகத்தால் செய்யப்பட்டிருந்தன? வெண்கலம். சீப்புகள் எவற்றால் செய்யப்பட்டிருந்தது? தந்தம். சிந்துவெளி மக்கள் தன் கண், காது, தொண்டை, தோல் தொடர்பான நோய்களுக்கு பயன்படுத்தும் மருந்துகளை செய்வதற்கு எந்த வகையான மீனின் எலும்புகளை பயன்படுத்தியுள்ளனர்? கட்டில். சிந்துவெளி மக்கள் இறந்த உடலை அடக்கம் செய்வதில் எத்தனை வகையான வழிமுறைகள் பின்பற்றின? 3. தாழிகள் தமிழகத்தில் எந்த பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டன? அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர், திருக்காம்புலியூர், தாமிரபரணி ஆற்றங்கரை.